எக்கனாமிக் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பிசி பாலா சிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபேவரட் தங்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தங்கம் மீண்டும் ஒரு 3% வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம், இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் தங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம்? விலை உயர்ந்ததால் மட்டும் கிடையாது. மறுபடியும் வந்து நிறைய பேர் எங்ககிட்ட இப்போ தங்கம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா சமீப காலமாக தங்கத்தோட விலை குறைந்துட்டு வரும்போது, இப்போ போய் தங்கத்தை வாங்கலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்டுட்டு வராங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறத வீடியோட அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பொதுவாக தங்கம் எப்படி விலை உயருது இறங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இன்னொரு ப்ரெடிக்ஷனும் பண்ணியிருக்காங்க. தங்கம் வந்து உயருமா அப்படிங்கும்போது டிசம்பர் கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க. உலக அளவில் வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து நிறையா வாங்கலாம். அதில் வந்து டிசம்பர் கான்ட்ராக்ட் வந்து கிட்டத்தட்ட $8,000 போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போது வந்து தங்கம் வந்து அரௌண்ட் $5,000 இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தங்கம் விலை உயரும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கத்தோட விலை எதனால் உயர்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், ஒரு போர் பதற்றம் வந்தாலோ, ஒரு வர்த்தக உரசல்கள் வந்தால், ஏதாவது சிக்கல்கள் உலகத்தில் வந்தால், கொரோனா மாதிரியான காலகட்டங்களில் ஒரு பதட்டம், இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது தங்கத்தோட விலை உயரும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதுக்கப்புறம் எப்போ தங்கத்தோட விலை உயரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாண்டு ரேட்ஸ் அது வந்து குறையும் போது இங்கே தங்கத்தோட விலை ஏறும். அதுக்கப்புறம் US டாலர் வீக்கன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அது விலை கம்மியாகிடுச்சுன்னா நம்ம மாதிரியான ஊர்களில் தங்கம் வந்து விலை அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். நம்ம ஊரில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறது டாலர் டேர்ம்ஸில் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய ரூபா மதிப்பு குறையுது, மறுபடியும் $96 வரும். அப்படிங்கும்போது அதுவும் வந்து ஒரு காரணமாக தங்கம் விலை உயர்வுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து தங்கம் விலை உயர்வதற்கான காரணம். நமக்கு இந்த சமீப வருடங்களில் மிக அதிக அளவில் உயர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், உலக அளவில் இருக்கிற சென்ட்ரல் வங்கிகள் வந்து தங்கங்களை வாங்கி குவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஏன் வாங்கி குவிச்சாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து நம்மளை போன்று நம்மளை போன்றுனா தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கல்யாண காட்சிகளுக்கு தங்கத்தை வந்து வாங்குவோம், எதிர்கால திட்டங்களுக்காக வாங்குவோம். நமக்கு தெரிந்த ஒரே முதலீடு அதுதான். ஸோ பணத்தை அதில் சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்குவோம். ஆனால் சென்ட்ரல் பேங்க்லாம் வாங்குறாங்கன்னா அவர்களுடைய காரணம் வந்து வேறு இருக்கும். அவங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக வாங்கி வைப்பாங்க. உலக அளவில் டாலரை தான் வந்து அப்படி வாங்கி வச்சுருந்தாங்க 1971 அப்புறம். இப்போ சமீப நாட்களாக அமெரிக்கா மேலே இருக்கிற ஒரு நம்பகத்தன்மை குறைந்ததால் மறுபடியும் தங்கத்தை நோக்கி வராங்க. தங்கத்தை டன் கணக்கில் வாங்கி குவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்ஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள் எதுக்கு வாங்கி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எட்ஜிங்காக வாங்கி வைப்பாங்க. அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% வரைக்கும் வாங்கி வைப்பாங்க. இப்படி தங்கத்தை வாங்குவதற்கும் பல காரணங்கள் இருக்குது. இந்தியர்கள், தமிழர்கள் வாங்குவதற்கான காரணங்களையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதில் குறிப்பிட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, உலக அளவில் தனிநபர்களாக இந்தியர்கள் மட்டும்தான் தங்கத்தை வந்து வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். வேறு எந்த நாட்டினரும் வாங்கி குவிப்பது கிடையாது. நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடையே வந்து பெரிய அளவில் இருக்காது, இருக்கிறதே ரொம்ப ரேர். ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தெருவுக்கு 4 கடை வந்து தங்க கடைகள் இருக்குது, தங்கத்தை வந்து விற்பனை செய்கிறாங்க. ஸோ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தனிநபராக நம்ம தங்கம் வாங்குவது அப்படி வந்து உலக அளவில் நடக்கிற ஒரு செயல்பாடு கிடையாது, நமக்கு மட்டும் இருக்கிற செயல்பாடு. அதில் நம்ம குறிப்பிட்டு புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம அனைத்து பணத்தையும் நம்ம அதில் வந்து முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, தங்கத்தோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் டிசம்பர் வந்து கிட்டத்தட்ட $8,000 போகுது அப்படின்னு சொன்னேன். இன்னுமே ஒரு 50-60% தங்கம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்னாலுமே கூட அதற்காக அனைத்து பணத்தையும் வந்து நம்ம தங்கத்தில் முதலீடு பண்ணக்கூடாது. தங்கத்தை வந்து ஒரு அசட் கிளாஸாக தான் நம்ம பார்க்கணும். இப்போது வீடியோட முக்கியமான பகுதிக்கு வருவோம். இப்போ தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா கூடாதா? இதுக்கு நம்ம பல வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். என்ன நீங்கள் தொடர்ந்து கவனித்து இருந்தால் நான் வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பேன். அது வந்து தங்கம் 17,000 போகும்போது அந்த பதில் தான் நான் சொல்லியிருப்பேன். மீண்டும் 12,000 வரும்போது அதே பதில் தான் சொல்லியிருக்கேன். இப்போவும் அதே பதில் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா பதில்கள் வந்து விலைக்கு ஏற்ற மாதிரி மாற வாய்ப்பு கிடையாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான்
நம்மளோட குறிக்கோள். ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நம்மளை வந்து பெரிய அளவில் பணத்தை வளர்த்தெடுக்க உதவும். விலையை சேஸ் பண்ணால், ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணால் நம்மளால் பெரிய அளவில் வெல்த் கிரியேட் பண்ண முடியாது. அதனால தான் பெரிய பெரிய ஃபண்ட் ஹவுசஸ், ப்ரைவேட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலை தள்ளி வச்சுட்டு ரேஷ்னலாக முடிவு எடுக்கிறதுனால தான் சொத்துக்களை வந்து அதிகமாக வளர்க்குறாங்க. நம்மை போன்ற தனிநபர்கள் ரொம்ப விலையை நோக்கி போவதால் பெரிய அளவில் நம்மளால் பணத்தை சேர்க்க முடியல. ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, நீங்கள் தங்கத்தை வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுடைய சொத்துக்கள் எவ்வளோன்னு பாருங்கள். அது லிக்விட் சொத்துக்களை மட்டும் நீங்கள் எடுக்கலாம். வீடு அப்படிங்கிறத கூட நீங்கள் விலைக்கு வச்சுக்கலாம். அதை கணக்கில் சேர்த்துக்க வேண்டியன்னு அவசியம் கிடையாது. மற்ற சொத்துக்களாக முதலீடாக நீங்கள் சேர்த்த விஷயங்கள், அது ஒரு நிலமாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், பாண்டாக இருக்கலாம், இல்லை வேறு எதோ ஷேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக கூட இருக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதில் ஒரு 10% மட்டும் தங்கம் இருந்தால் போதும். இந்திய சூழலில் தமிழர்கள் சூழ்நிலையில் நம்ம வந்து பிறக்கிற குழந்தையிலேருந்து அங்கேருந்தே நம்ம தங்கத்தை கொடுத்து வாங்குகிற ஒரு பழக்கம் இருப்பதால் நம்மளுடைய மொத்த சொத்தில் 20% வரைக்கும் தங்கத்தை வைத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் எடுக்கலாம். ஏன் அவ்வளோதான் வச்சுக்கணும், 10% தான் 20% தான் வச்சுக்கணும் அப்படின்னா, தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரோத் இன்ஜின் கிடையாது. க்ரோத் இன்ஜின்னா உங்களுக்கு வந்து வருடம் தோறும் அது ஒரு 15%, 20%, 30% உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து க்ரோத் இன்ஜின்னு சொல்கிறோம். ரூல் 72ன்னு இருக்குது. நீங்கள் 72க்கு கீழே எந்த நம்பர் வேணால் போடுங்க. ஒரு 6 போட்டிங்கன்னா 12ன்னு வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்கள் பணம் இரட்டிப்பாக 12 வருஷம் ஆகும். இதுவே நீங்கள் வந்து அந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் பணம் இரட்டிப்பாக குறைந்த காலங்கள் தான் எடுக்கும். நீங்கள் உங்கள் வாழ்நாளில் எவ்வளவு தடவை உங்கள் பணத்தை ரெட்டிப்பாக்குறீங்களோ அவ்வளோ விரைவாக நீங்கள் பணக்காரர் ஆக முடியும். ஸோ இந்த வாய்ப்பு வந்து தங்கத்துக்கு வந்து ரொம்ப குறைவு. அதோட சராசரி ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 7லேருந்து 9% தான். இந்த பெரிய ஏற்றத்துக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அதோட சராசரிங்கிறது 12-13% தான் வந்திருக்கு. ஏன்னா அதோட இயல்பு அதுதான். ஸோ அதனால தான் நீங்கள் 10%லேருந்து 20% மட்டும் தங்கத்தை வைத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மற்றதை வந்து நீங்கள் ஹை க்ரோத் இன்ஜினுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு பதில் இருக்குது. உங்கள் சொத்தில் மொத்தமாக இருக்கிறதுல 20% வந்து தங்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே தங்கத்தை வாங்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னும் கீழே போகணும்னு நினைக்கக்கூடாது. இன்னும் மேலே போனதுக்கப்புறம் ஓடி பிடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்றைக்கே நீங்கள் வந்து தங்கத்தை வாங்கணும். எவ்வளோ காலத்துக்குள் நீங்கள் அந்த 20% கொண்டு வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதில் இன்னொரு க்ரைட்டீரியா கூட சேர்த்துக்கலாம். அதாவது தங்கத்தின் மேல் அதிகம் விருப்பம் இருப்பவர்களுக்காக சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய திருமணத்துக்கு நீங்கள் தங்கம் செய்யணும்னா அதை வேணால் தனி கேட்டகரியாக கூட எடுத்து வச்சு இந்த 20% ஒரு கேட்டகரியாகவும் அந்த திருமண நிகழ்வுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய நகைகளை தனி கேட்டகரியாகவும் வைத்து இப்போதிலிருந்தே நீங்கள் வந்து முதலீடு பண்ண தொடங்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முதலீடு பண்ணணும். மொத்தமாக போயிட்டு பணத்தை என்றைக்குமே வாங்கிடக்கூடாது. அது எந்த ஒரு அசட் கிளாஸாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி. 17,000 ரூபாய்க்கு போகும்போது நிறைய பேர் 5 லட்சம் 10 லட்சம் சொல்லிட்டு தங்கத்தை வாங்கி வைத்தார்கள். அதுலேருந்து 30% கீழே வந்துடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அந்த வாங்க வேண்டிய தொகையை வந்து மாதம் கொடுத்து மாதம் தங்கத்தை சேருங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை வந்து அதோட மதிப்புக்காக யாருமே வந்து பேசுகிறது கிடையாது. பவுன் வகையில் தான் பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தொகையை கொடுத்து ஒரு கிராமில் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் வாங்கிட்டு வரலாம். உங்களுக்கு 10 வருடம் கழித்து ஒரு குறிப்பிட்ட தொகை தங்கத்தில் இருக்க வேண்டும், குறிப்பிட்ட பவுன் வந்து தங்கத்தில் இருக்கணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் மாதந்தோறும் இப்போவே டிவைட் பண்ணி எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் வந்து வாங்க தொடங்கலாம். தங்கத்தை வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. தங்கத்தை வாங்குங்க, அதை தவிர்க்கவே தேவையில்லை. ஆனால் முறைப்படி வாங்குங்க அப்படிங்கிறது தான். தங்கம் வந்து 12,000க்கு போகும்போது நம்ம சொல்லிட்டு இருந்தோம், 17,000க்கு போகும்போது சொல்கிறோம், இப்போவும் சொல்கிறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கூடுதல் தகவல்கள் தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது தவறான தகவல்கள் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை வந்து ஒரு வீடியோவாக போட்டு உங்களுடன் உரையாடுகிறோம். நம்ம தொடர்ந்து பயணிப்போம், வளர்வோம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.